السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் sisters நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம 108வது சூராவான அல் கௌசர் பார்க்க போறோம். அல் கௌசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளவற்ற நன்மைகள், அபண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மிகுந்த நன்மைகள்னு சொல்லலாம், அபரிமிதமான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். அல் கௌசர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கும், நீர் தடாகம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியாக அளவற்ற நன்மைகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொழிஞ்சிருக்கிறான். அதை பற்றி தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த சூறா வந்து ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்லேயே வந்து சிறிய சூறா எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அல் கௌசர் அப்படின்னு சொல்லிட்டு, சூரத்துல் கௌசர். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 3 வசனங்கள், ஆனால் அர்த்தங்கள் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போது அல் கௌசர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முதல் ஆயத்திலேயே இன்னா அஅதைனா கல் கௌசர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கௌசர் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்கிறதுனால இந்த சூறாக்கு இந்த பெயரே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த முதல் ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அல் கௌசர் அப்படின்னா அபரிமிதமான நன்மைகள், அளவற்ற நன்மைகள் அப்படின்னு அர்த்தம். அபண்டன்ட்டான நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேர் என்ன, இது வந்து சொர்க்கத்தினுடைய நதியோட பேரும் அல் கௌசர் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் வந்து நீர் தடாகம் இருக்கும். அந்த நீர் தடாகத்துக்கு பேரும் ஹவுலுல் கௌசர். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். இன்னா இன்னா அப்படின்னா நிச்சயமாக நாம், நிச்சயமாக நாம். அத்தை நாக்க, அத்தை ஆத்தா அப்படின்னா கொடுக்கறது, கிவ். ஓகே, அத்தை நாக்க உமக்கு கொடுத்தோம், உமக்கு கொடுத்தோம். அல் கௌசர் கௌசரை. அப்போது நபியே நாம் உமக்கு கௌசரை அருளினோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறோம். அப்போது கௌசர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வந்து அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, அளவற்ற நன்மைகள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, அபரிமிதமான நன்மைகள் அப்படின்னும் அர்த்தம் சொல்லலாம். ஸோ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கௌசரை கொடுத்துருக்குறான், அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லி காமிக்கிறான். ஸோ இந்த ஆத்தா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுக்கறது இல்லையா, கொடுக்கறது. ஆத்தை நாக்க உமக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்போது கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும் இந்த கொடுக்கறதுல. ஓகேவா, எதிர்பார்க்காததை கொடுக்கறது ஒன்று, இன்னொன்று எதிர்பார்த்ததுக்கு மேலாக கொடுக்கறது ஒன்று இல்லையா. கொடுக்கறதுங்கிறதுலேயே 2 விஷயம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்கச்சக்கமான அளவுக்கு அதிகமான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இதை வந்து என்ன அப்படின்னா நிறையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால், ஒரு உம்மத்துடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இது வந்து அரபுகள் வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது கௌசர் அப்படின்னா அரபுகள் பேசக்கூடிய பதத்தில் இப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அதாவது இது வந்து ஒரு சிந்தனையிலேயே கொண்டு வர முடியாத அளவுக்கு, இல்லைனா சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான நன்மைகளை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் கௌசர். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு பாலைவனத்தில் எக்கச்சக்கமான ஒரு சாண்ட் ஸ்டார்ம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும், அதாவது மணல் புயல் வருது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான மணல் புயல் இருக்கும், அதாவது எக்கச்சக்கமான மணல்கள் துகள்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கும் வந்து கௌசர் அப்படின்ற பதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அதிகமான எக்கச்சக்கமான ஹியூஜான அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது மேகங்கள் மாதிரி மணல்கள் சூழ்ந்து இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான புயல் காற்றுகள் வீசுறது. ஸோ இந்த மாதிரி அரபு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சாண்ட்ஸ்டார்ம் வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. பனிமூட்டம் மாதிரி தான் வந்து அதாவது பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து நல்லாவே தெரியும். பனிமூட்டம் எப்படி வந்து நமக்கு ஃபாகு மிஸ்டெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, விஷன் வந்து மறைஞ்சிரும். அதே மாதிரி தான் வந்து அதிகமான புயல் காற்று வீசினாலும் விஷன் வந்து மறைஞ்சிரும், பார்க்க முடியாது நம்மளால். அந்த அளவுக்கு அபண்டன்ட்டான ஒரு விஷயம், அந்த அளவுக்கு வந்து அதிகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காகவும் அரபுகள் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்கச்சக்கமான விஷயங்கள வந்து குடுத்திருந்தான் இல்லையா? அதாவது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உடனே அவங்களுக்கு இன்பம் கிடைக்கிற மாரி அல்லாஹ் பண்ணிருவான். அது மட்டும் இல்லாம அ அதாவது எந்த ஒரு மனிதனிட்டயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சத்தியம் பண்ண மாட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல வந்து சத்தியம் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம எல்லா மலக்குமார்களும் வந்து ரெடியா இருப்பாங்க. எதுக்காக? இவங்களுக்கு உதவி செய்றதுக்காக. இவங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா அதை உடனே பாதுகாக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தான் வந்து சிறந்த அஹ்லாக் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வெளிரங்கத்திலயும் உள்ரங்கத்திலயும் ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வும் அதாவது மலக்குமார்களும் இவங்களுக்காக எப்பொழுதுமே வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்காக வந்து என்ன பண்றான்னா அருள்மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கிறான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல. அது மட்டும் இல்லாம மலக்குமார்களும் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அ அது மட்டும் இல்லாம இந்த கௌசர் அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்தினுடைய ஒரு ஆறா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒரு தடாகம், நீர் தடாகமா இருக்குது. எப்போ இது வந்து உதவும் அப்படின்னு சொன்னா, அ அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல சிலருக்கு வந்து இது வந்து தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரா வந்து இருக்கும். இது வந்து சொர்க்கத்திலேருந்து தான் அந்த நீர் வந்து வருது, ஹவுலுல் கௌசருக்கு வருது. அதை வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல யார் வந்து பித்தாவை ஃபாலோ பண்ணாம சுன்னாவை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த நீர் தடாகத்துலேருந்து நீரை அருந்த கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நபிமார்கள், அதாவது நிறைய நபிமார்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கிடைக்காத அந்தஸ்தை வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதம் வந்து இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு தூய்மையான இனிய மார்க்கம் வந்து இவங்களுக்கு தான் வந்து இவங்க மூலமாக தான் வந்து எல்லா உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ குர்ஆனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஈஸியாகவும் ஆக்கி வச்சிருக்கிறான். குர்ஆனில் உள்ள சட்டங்கள், ஷரியா சட்டங்களும் ரொம்ப அந்த காலத்தில் உள்ள சட்டங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் ரொம்ப எளிமையானதாக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான பேர் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. மற்ற நபிமார்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் மக்கள் இருப்பாங்க. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வந்து எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பெயர்கள் வந்து ஷஹாதாலையும் 5 வக்து தொழுகை, அதாவது அதான்லையும் பாங்கலையும் வந்து இவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது உலகம் முழுக்கவே. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆகிரத்தில் மறுமை நாளில் இவங்க வந்து பரிந்துரை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு தான் நிறைய வந்து மொத்தஜிசாக்கள், அதாவது நிறைய வந்து அற்புதங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருந்தான். ஸோ நிறைய இந்த மாதிரி நன்மைகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்கச்சக்கமாக வந்து வழங்கியிருந்தான். ஸோ இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. அதாவது வேறு யாருக்குமே கொடுக்கப்படாத அளவுக்கு உண்மையான ஞானத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருந்தான். உலகத்திலேயே வந்து தோன்றிய மற்ற நபிமார்கள் எல்லாத்துக்குமே வந்து குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு தான் வந்திருக்காங்க, குறிப்பிட்ட தேசத்துக்கு தான் வந்திருக்காங்க, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க நபியாவே இருந்திருக்காங்க. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் இந்த சர்வ உலகத்துக்குமே, உலகம் முடியும் வரைக்குமே ஹாத்தமுன் நபியீனா, இறுதி கடைசி நபியாக வந்து அனுப்பப்பட்டிருந்திருக்காங்க. இது எப்பேற்பட்ட நன்மை இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக தான் நமக்கு வந்து திருக்குர்ஆன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இது வந்து பெரிய நன்மைகளை கிஃப்ட்டில் மிகப்பெரிய கிஃப்டாக நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்களாக இருக்கட்டும், அத்தியாயங்களாக இருக்கட்டும், வேறு யாராலுமே உண்டாக்க முடியாத அளவுக்கு ஒரு மேலான தரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து நமக்கு அருளி இருக்கிறான். ஞான பொக்கிஷமாக இந்த திருக்குர்ஆன் வந்து விளங்குது. அது மட்டும் இல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேனியும் வந்து ரொம்ப சாஃப்டாக, மென்மையானதாகவும், அழகுலையும் மிகச்சிறந்தவங்களாகவும், உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் உயர்ந்த குணத்தாலும் வந்து இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நிகராக வந்து யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உயர்தரமானவங்களாக விளங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது உலகம் முழுக்க. 5 வக்து தொழுகையிலையும் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5 வக்தும் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மணியில் வந்து, அதாவது காலத்தில் வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே காலை அங்கே மாலை அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு இது மாறிக்கிட்டே இருக்கும் காலநிலை இல்லையா, டைம் ஜோன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வக்துக்கும் இவங்க பெயர் வந்து உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இது வந்து பாங்கில் அதானில் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் தஷஹுதில் ஷஹாதால இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு வந்து இவங்களுடைய பெயர்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் மத்தியில் ஒரு ஆறு இருக்குது, அதுதான் கௌசர் அப்படிங்கிற ஆறு. இது வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருக்கிறான். அதாவது மேராஜ் இரவில் வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை பார்த்துருக்காங்க. அப்புறம் மஹ்ஷர் மைதானம் இருக்கு இல்லையா, அதாவது மறுமை நாளில் கேள்வி கணக்குக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிற்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹவுலுல் கௌசர் அப்படிங்கிற இந்த பெயர் கொண்ட தடாகம் வந்து இருக்கும். இது வந்து எங்கேருந்து வருது? சொர்க்கத்தோடைய கௌசர் நதியிலேருந்து தான் இது வந்து தண்ணீர் வந்து பாஞ்சிட்டு வருது. ஸோ இதெல்லாமே புகாரி முஸ்லீமில் பதியப்பட்ட சஹீஹான செய்திகள்.
மறுமை நாளில் சூரிய வெப்பத்தில் கடுமையாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தாங்க முடியாத அளவுக்கு தாகம் எடுக்கும். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய உம்மத்துக்கள்லேயே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த அடியார்களுக்கு உண்டாகக்கூடிய தாகத்தை வந்து தீர்க்கிறதுக்காக இந்த தடாகத்திலேருந்து நீர் எடுத்து கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அந்த கூட்டத்தாரில் நம்மளும் இருக்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்ததா இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பின்னணி இருக்கும் இல்லையா? எதுக்காக இந்த அளவுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரலாற்று பின்னணி வந்து நபித்துவத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கடுமையான சிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக அத்துஹா, அப்புறம் அலம் நஷ்ரஹ், அதாவது 93 94வது சூறாக்கள் எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருந்தான். அப்போ அல் கௌசரையும் அந்த நிலைமையில தான் இறக்கி இறைவன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருக்கான் இந்த 3 ஆயத்துக்கள் மூலமாகவும். அப்போ இதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து என்ன இதில் வந்து முன்னறிவிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய எதிரிகள் வந்து அழிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற முன்னறிவிப்பு இருக்குது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அந்த நிராகரிப்பாளர்களான குறைஷியால் வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்போது அவங்களுடைய அந்த சமுதாய மக்கள் வந்து அந்த மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து சமுதாயம் அவங்களுடைய சமுதாயத்தை முழுசாக விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க வந்து யாருமே இல்லாத, ஆதரவே இல்லாத, துணையுமே இல்லாத, நட்பே இல்லாத ஒரு மனிதரை போல ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து இவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற விட்டு பிரிஞ்ச மரம் மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தை விட்டு பிரிஞ்சிடுவார். இவன் வந்து இன்னும் இந்த கொஞ்ச காலத்துக்கு இந்த வேற விட்டு பிரிஞ்ச மரம் மாதிரி காஞ்சு மண்ணோட மண்ணாகி மக்கி போயிடுவார் அப்படின்னு முகமது வந்து அழிந்து போயிடுவார் அப்படின்னு இந்த மக்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மக்கா நகரோட தலைவர்களும் வந்து, அதாவது ஆஸ்பின் வாயில், அதுக்கப்புறம் உக்பா பின் அபி முய்து, அப்புறம் இன்னும் சில பேர் யூதர்கள் வந்து இந்த குறைஷிகளை வந்து கூல் பண்ணுறதுக்காக அப்பப்போ வந்து எதிராக பேசுறது. அதில் ஒருத்தன் யாருன்னா காபு அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களை பற்றி வந்து ஒரு சபையில் பேசுகிறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சபையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து எப்படி பேசுவாங்கன்னா, அட விட்டு தள்ளுங்க அவர் வந்து வேற இருந்தவர், அவர் வந்து அவருக்கு ஆண் குழந்தைகளே இல்லை, அவர் இறந்துட்டா அவர் பேர் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரியாக பேசுவாங்க. முகமது அப்படிங்கிறவர் வந்து சந்ததியற்றவர் ஆயிட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2வது மகன் அவங்க வந்து இறந்துட்ட சமயத்தில், அதாவது இவங்களுக்கு வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக தான் வந்து குழந்தைகள் பிறந்துச்சு. காசிம், அப்துல்லா 2 பேரும் வந்து பிறந்தாங்க இல்லையா? இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க வீடை ஒட்டியே தான் அபுலஹபுடைய வீடு இருக்குது. அபுலஹப் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை. இந்த அபுலஹப் வீடு ஒட்டியே தான் இருக்குது. அப்போ இறந்த சமயத்தில் இந்த அபுலஹப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த இணை வைப்போர்கிட்ட போய் இந்த நிராகரிக்கிறவங்கள்ட்ட போய் ஓடி போய் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு இரவு முகமது சந்ததியற்றவர் ஆயிட்டாரு, அவருடைய வேர் அருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை நற்செய்தியாக போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது. ஆஸ்பின் வாயில், அபு ஜஹல், இந்த மாதிரியான தலைவர்களும், இந்த குறைஷி தலைவர்களும் இப்படி தான் வந்து வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் மனம் உடைஞ்சு ரொம்ப 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 மன வருத்தப்பட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருமையான சிறிய ஆயத்தை எக்ஸ்க்ளூசிவாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இதை அறிவிக்கிறான். அதாவது இது மாதிரி எதிர்க்கக்கூடியவங்க தான் வந்து வேற இருந்தவங்க அப்படிங்கிற தீர்ப்பையும் இதோட சேர்த்து நமக்கு கொடுக்குறான். நபிகள் பெருமானார் அவர்களுக்கு வந்து இதை கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ நபியே நாம் உமக்கு கௌசரை அருளினோம் அப்படிங்கும்போது, கௌசர் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையிலும் சரி மறுமையிலையும் சரி கிடைச்ச எண்ணற்ற நன்மைகளை தான் இது குறிக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இறந்தவங்க உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கௌசர் அப்படிங்கிற இந்த நீர் தடாகம் வந்து சுவானத்துலேருந்து வரக்கூடிய ஆறுலேருந்து வரும், அதுவும் நன்மைகள் அடங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆயத்து ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி அப்படின்னா ஃபங்கிறது ஆகவே, ஸோ அப்படின்னு அர்த்தம். ஆகவே சல்லினா தொழுவீராக. ஓகே, ஃபஸல்லி ஆகவே தொழுவீராக. லி ரப்பிக, லீனா இக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரப்புக்கு, ஓகே, இறைவனுக்கு. கனா இறைவனுக்காக. ஓகே, லி ரப்பிக இறைவனுக்காக. வன்ஹர் இன்னும், இன்னும், அதாவது வன்ஹர் அப்படிங்கிறது அறுத்து பலியிடுவீராக. எனவே நேர்வும் இறைவனுக்காகவே தொழுவீராக, பலி குர்பானியும் கொடுப்பீராக. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஸலா அப்படிங்கிறது வந்து யாருக்கு செய்கிறோம்? நம்ம படைத்த ரப்புக்கு. எதுக்காக செய்கிறோன்னா அவனுக்காக மட்டுமே தான் நம்ம செய்கிறோம், வேறு யாருக்காகவும் செய்யலை. அப்போது நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து வேறு எதையுமே நினைக்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து தொழுகணும். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அல்லாஹ்வுடனான ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும். அந்த கயிறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறாக இருக்கணும் இல்லையா. அப்போது அதை வந்து இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே இதற்கு நன்றி தெரிவிக்கும் நிமித்தம் உமது இரட்சகனுக்காக நீர் தொழுது பலியும் இடும் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த ஸலா அப்படிங்கிறது வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எதுக்காக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தொழுது அல்லாஹ்வுக்காகவே பலியிடணும். அல்லாஹ்வுக்காகவே தொழணும், அல்லாஹ்வுக்காகவே பலியிடணும். அது வந்து குட் டைம்ஸாகவும் இருக்கலாம், பேட் டைம்ஸாகவும் நமக்கு இருக்கலாம் இல்லையா. அப்போது எப்பொழுதுமே சலால நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது சலால ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எப்பேற்பட்ட துன்பம் நிகழ்ந்தாலும் சரி அதை அல்லாஹ் பார்த்துக்குவான் இல்லையா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொதுவாகவே இன்பமான நிலையில் அல்லாஹ்வை நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய துன்பமான நிலைமையில் நம்மளை அல்லாஹ் நினைப்பான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்பொழுதுமே நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் அவனோட இயல்பு எப்படி இருக்குன்னா, துன்பமான நிலையில் தான் அல்லாஹ் 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 அல்லான்னு ஓடி போய் விழுகிறான். இன்பமான நிலையில் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவனா, நன்றி செலுத்தாதவனாக தான் இருக்கிறான். அப்போது நம்ம வந்து இன்பமான நிலையில் அல்லாஹ்வை நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் துன்பமான நிலையில் நம்மளுடைய துன்பம் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நினச்சி நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அதனால் சலா அப்படிங்கிறது வந்து ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதம். ஏன்னா நான் உன்னுடைய அடிமை அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதாவது உடலாலும் உள்ளத்தாலும் நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடிமை, அல்லாஹ்வுடைய நல்லடியாராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உணரக்கூடிய ஒரு இடம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்தை ரொம்ப சாஃப்டாக மென்மையாக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம வந்து ரொம்ப ஒரு உறுதியானவங்களா, நான் வந்து பெரிய ஆளுப்பா நான் சொசைட்டியில் அப்படின்னு நினச்சிருந்தா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் யாராக இருப்பேன், நான் வந்து ஒரு அடிமையாக இருப்பேன். அப்போ நம்மளை வந்து தட்டக்கூடிய ஒரு இடம். நமக்கு தலைகணமோ நம்ம வந்து எந்த ஒரு ஒரு விஷயமுமே அரகண்ட்டாக, அதாவது ஷைத்தானை நோக்கி அவனுடைய குணங்களை நோக்கி போகாமல் நான் வந்து நல்லடியாராக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு அடிமையாக விளங்கணும் அப்படின்னு நம்மளை வந்து நான் ஒரு அதாவது வளைக்கக்கூடிய விதமாக, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை நிமிர்ந்த கம்பியை வந்து வளைக்கக்கூடிய விதமாக தொழுகை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுடைய கல்பு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப இலகுவானதாக ஆகும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுடைய நன்றி செலுத்துவதன் மூலமாக நம்ம மென்மையானவங்களா, சாஃப்டானவங்களா ஆகும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நஹர் அப்படின்னு சொன்னால் சாக்ரிஃபைஸ், பலியிடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு வந்து நேரடி பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பிராணியுடைய, அதாவது ஒரு அனிமலுடைய மேல் பகுதியை ஸ்லைஸ் பண்ணுறது, அதாவது அறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் நஹர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பலியிடுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். நமக்கே நல்லா தெரியும், ஈதுல் அதா சலாக்கு அடுத்ததான் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்ம நஹர் தான் செய்வோம் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அப்போது அது வந்து ஒரு பியூரிஃபிகேஷனையும் ஒரு கிளாரிட்டியும் நமக்கு இந்த நஹர் வந்து கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த மாதிரி நிறைய அளவு கடந்த அளவற்ற நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கிறான். கௌசர் அப்படிங்கிற அந்த சொர்க்க ஆற்றை வந்து ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து அருளியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையுமே கிருபையாக வந்து வணங்கியிருக்கிறதா சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் இந்த நன்மைகள் கொடுத்ததுக்காக ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இவ்வளோ நன்மைகள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய இரட்சகனை வந்து நீங்கள் தொழுவுங்க, அவனுக்காகவே பலியிடுங்க. அந்த காலத்தில் வந்து அரபிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கிரகங்கள், சிலைகள், இந்த ஐடல்ஸ் வர்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போது அதுக்கு வணக்கம் செலுத்திட்டு அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் பிராணிகளை பலி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போது எதை வந்து செய்யக்கூடாது, இதெல்லாமே செய்யக்கூடாது. அப்போது சர்வ சக்தி உள்ள இறைவனுக்கு தான் வணங்கணும், அவனுக்காக மட்டும்தான் பலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இஹ்லாஸ் இருக்கணும், தூய்மையான உள்ள தூய்மை இருக்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கலப்புமே ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ இதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு தொழும்போதும் பலி கொடுக்கும் போதும் வேறு எந்த நோக்கத்தையும் புகுத்தாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத செய்யணும். பலி கொடுக்கறது நஹர் அப்படிங்கிறது வந்து உயிர் பிராணிகளை அல்லாஹ்வுக்காக பலியிடுறது தான். அப்போது மனிதனும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம படிப்பினையாக பெறோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், இதில் 3வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அப்போது நிச்சயமாக ஷானியக, அப்போது உன்னுடைய எனிமி, உன்னுடைய பகைவன், ஹுவ அவன், அல் அபுத்தர் அவன் தான் கட் ஆஃப் ஆனவன், அவன் தான் வந்து அதாவது நன்மையற்றவன், அவன் தான் துண்டிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்குது, இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், அதாவது உம்முடைய பகைவன் சந்ததியற்றவன் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் வந்து இந்த உலகம் முடிகிற வரைக்குமே வந்து ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்கும்
இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய பகைவர்கள் தான் வந்து சந்ததியே இல்லாம, சொல்றதுக்கு அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு ஆளு கூட இல்லாம நாசம் அடைஞ்சுட்டாங்க. அதாவது தினமுமே வந்து 5 வேளை பாங்குலயும், தொழுகையிலயும் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பயான்கள், உபதேசங்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எந்த காலத்திலயும் இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பழிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பகைவர்கள், அவங்களுடைய பெயர்கள் வந்து சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க நாசமா போனவங்க தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லிட்டான். ஏன்னா இப்படிப்பட்ட மக்கள் வந்து யாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? முகமது சந்ததியற்றவராகிவிட்டார் அப்படின்னு யாரு வந்து ரொம்ப வந்து பேசுனாங்க அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம். அப்போது இவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்க அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க, வசப்பாடினாங்க, இறுதியில் அவமானமும் தோல்வியும் அடைஞ்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு சந்ததியும் இல்லாமல் இழிநிலையையும் அடைஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் உலகத்துக்கு உணர்த்துறான். இறுதியில் இஸ்லாத்துக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தோழர்களுக்கும் ஏற்பட்ட வெற்றியையும் புகழையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் இதில் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாவது சூரத்துல் கௌசர் அப்படிங்கிற இந்த சிறு அத்தியாயம் இறங்கின சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அதாவது சஹாபாக்கள்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அதாவது ஒரு காகிதத்துலேயோ ஒரு ஒரு இது ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? இந்த ஆயத்தை வந்து எழுதிட்டு, இந்த அத்தியாயத்தை எழுதிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கீழே வந்து கொஞ்சம் காலி இடத்த விட்டுட்டாரு. அதை வந்து காபத்துல்லால மக்கால உள்ள அந்த காபால வந்து சுவரில் கட்டிட்டாரு. இதை கட்டி தொங்க விட்டுட்டாரு. அப்போது அரேபியாவில் பல பாகங்கள்லேருந்து வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்காக வருவாங்க. அதில் வந்து இந்த ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்களாம் ரொம்ப அரபு மொழியிலேயே புலமை பெற்றவங்களா, புலவர்களா, பல அந்த மொழி நிபுணர்களா, பாவலர்களா, நாவலர்களா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து வல்லுநர்கள் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கு இல்லையா? இதை பார்த்துட்டு இதுக்கு சமமாக ஒரு வசனத்தையாவது எழுதிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு சக்தியே இருக்காது. சக்தி இல்லாமல் மௌனமாக அவங்க வந்து போயிடுவாங்க. அந்த இடம் வந்து காலியாகவே தான் இருந்துச்சு. கீழே இந்த ஆயத்தை இந்த சூறாவை எழுதிட்டு கீழே இடம் விட்டு வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த இடம் காலியாகவே தான் இருந்துச்சு. அப்போது ஒரு சிறந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணார்னா, இதை பார்த்துட்டு இந்த காலியான இடத்துல என்ன எழுதியிருந்தாருன்னா, மாஹாதா கவுலுல் பஷர் அப்படின்னு எழுதியிருந்தார். மாஹாதா கவுலுல் பஷர் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மனிதனின் வசனம் அல்ல அப்படின்னு எழுதிட்டு போயிட்டாராம். இது வந்து அல்பயான் ஹக்கானி அப்படிங்கிற கிதாபில் பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இது வந்து மனிதனுடைய வசனம் அல்ல அப்படின்னு தான் அவரால் எழுத முடிஞ்சதே தவிர, இதுக்கு வந்து நிகராக எந்த ஒரு இதுவுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா திருக்குர்ஆன் அப்படிங்கிறது மேன்மைக்கும் மேன்மை. சுப்ஹானல்லாஹ். அப்போது நிரந்தர அற்புதமான தன்மைக்கு உரித்தானது தான் இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிறது. இதில் இந்த எந்த ஒரு ஆயத்தையோ ஒரு அத்தியாயத்தையோ எந்த மனிதராலையுமே வந்து கொண்டு வரவே முடியாது. திருக்குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் வாக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன அத்தியாயத்தில் பல விஷயங்களை உள்ளடக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்குறான். இந்த விஷயம் வந்து திருக்குர்ஆனில் என்னன்னா பல பாகங்கள் அல்லாஹ்வால தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுடைய காலத்தில் அரபி மொழி வல்லுநர்கள், மொழி நிபுணர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு சிறு அத்தியாயத்தையாவது ஒரு சிறு ஆயத்தையாவது அமைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முடியல. இது மனிதனுடைய வாக்கியம் இல்லை, இது வந்து தெய்வீக வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லா மக்களுமே உணர்ந்தாங்க. இது வந்து அந்த இதுக்கு வந்து யாராலையுமே சாட்சி சொல்லவே முடியல. அதாவது இது வந்து மனுஷனால தான் சொல்லப்பட்டிருக்குது. நபிகள் பெருமானார் அவராக தான் சொல்கிறார். அவரை வந்து கவிஞர்னு சொன்னாங்க, சூனியக்காரர்னு சொன்னாங்க, பொய்யர்னு சொன்னாங்க, அவர் தான் வந்து கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு இப்படிலாம் சொன்ன மனுஷங்க ஒரு ஆயத்தை கூட அவங்களால கொண்டு வர முடியல இல்லையா? அப்பயும் கொண்டு வர முடியல, இப்போ வரைக்குமே கொண்டு வர முடியல, இனியும் கொண்டு வரவும் முடியாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மேன்மையான சிறந்த ஒரு கிதாபு தான் அல் குர்ஆன் அப்படிங்கிறது. எழுத படிக்க தெரியாத உம்மி நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த வசனங்கள் வந்து வெளியாகும் போது சுப்ஹானல்லாஹ், இது நிகரற்ற இறைவனுடைய திருவசனம் அப்படிங்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இதை வந்து நம்ம திரும்பவும் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபியே, நிச்சயமாக நாம் சொர்க்கத்தின் நதியாகிய கௌசரை உமக்கு கொடுத்தோம். அதாவது நபியே, நாம் உமக்கு கௌசரை அருளினோம். கௌசரை அருளினோம் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி எண்ணற்ற நன்மைகளை இது குறிக்குது. அதாவது இறந்தவங்க எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய அந்த கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகத்தையும் ஹவுலுல் கௌசரையும் இது குறிக்குது. இந்த ஹவுலுல் கௌசர் எங்கேருந்து வருது? ஸ்வனத்தில் உள்ள கௌசர் அப்படிங்கிற ஆறுலேருந்து வரக்கூடியது. ஸோ இத்தனை நன்மைகளையும் இது வந்து இந்த கௌசர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அடங்கிடும். அதுக்கப்புறமா
ஃபசல்லி ரப்பிக்க ஒன்ஹர், அதாவது ஆகவே இறைவனுக்காக தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக. எனவே நீர் இறைவனுக்காகவே தொழுவீராக, அதாவது பலி குர்பானியும் கொடுப்பீராக அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா இன்னஷானியக ஹுவல் அபுத்தர், அப்போது நிச்சயமாக திண்ணமாக பகைவன் தான் வேறறுந்தவன் ஆவான். அப்போ நிச்சயமாக பகைவன் தான் நன்மையற்றவன், சந்ததியற்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு தனிச்சிருந்தாங்க. அவங்க ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு உயிரோடு இருக்கலை. நிராகரிப்பாளர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, வேறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. எந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னாங்க, இவருக்கு பேரும் புகழும் இல்லாமல் சுவடையே தெரியாமல் போயிடுவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்க. நபியே, சுவடு தெரியாமல் போய்விடக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாது, உங்களுடைய பகைவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்திட்டான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக பல விஷயங்களை சொல்லக்கூடியதாக இந்த சூறா இருந்திருக்கு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது எனிமி அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட எனிமினா, அளவுக்கு அதிகமான என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமான வெறுப்பு கொண்ட எனிமி, பகைவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு அந்த பகைக்கு மருந்தே கொடுக்க முடியாது, மருந்தே ஆற்ற முடியாது. பகைவனை நல்லவனா 1% கூட ஆக்க முடியாத அளவுக்கான பகைவன். இதை அபுலஹபு அபுஜஹலை குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. ஸோ அபுத்தர் அப்படிங்கிறது கட் ஆஃப் பண்ணப்படுறது. அதாவது இவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க, ஆண் குழந்தைகள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, பெண்கள் வாரிசாக முடியாது, பெண் குழந்தைகள் அவங்களுடைய ஃபேமிலி நேமை சுமக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய இது பேரும் புகழும் அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸு சுவடுகளும் தெரியாமல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த மக்கவாசிகள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா காசிம் அப்துல்லாங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக கிடைச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்ராஹிம் இது குழந்தை அவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஸோ 3 குழந்தைகளும் இறந்துட்டதுனால, காசிம் அப்துல்லா இப்ராஹிம் இந்த 3 குழந்தைகளுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டதுனால, ஆண் பிள்ளைகள் இல்லாததுனால இந்த மக்கள் இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகைவர்கள் அவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இப்படி புகழ் இல்லாமல் சுவடு தெரியாமல் போகக்கூடியவங்க கிடையாது, ஆனால் உங்களுடைய பகைவர்கள் தான் சுவடு தெரியாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கு தான் சந்ததி இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தான் ஹிதாயத்தும் கிடைக்காது அப்படிங்கிறதையும், ஹிதாயத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிறதையும், அவங்க கல்புலேருந்து இந்த ஹிதாயத் அப்படிங்கிறதே உள்ளே போகாதபடிக்கு அவங்க கட் ஆஃப் பண்ணப்பட்டுட்டாங்க. அபுத்தர் அப்படின்னா டோட்டலாக வேற அறுந்து போகிறது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறதும் சில உலமாக்கள் சொல்கிறாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இதில் முக்கியமான பாடங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது அல்லாஹ் கிட்டேருந்து எக்கச்சக்கமான நன்மைகள் பெறக்கூடிய அடியான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவன் நன்றியை தொழுகையின் மூலமாகவும் தியாகத்தின் மூலமாகவும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது முதல் பாடம். 2வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறரை பழிக்கக்கூடியவன் தானே அந்த பழிப்புக்கு உள்ளாகிடுவான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 2 முக்கியமான விஷயங்களை நம்ம படிப்பனையாக கொண்டு நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அப்படிங்கிறத உணரணும். அது மட்டும் இல்லாமல் பிறரை பழிக்கக்கூடாது, ஏசக்கூடாது, பேசக்கூடாது. அது அப்படியே யாருக்கு வரும், சொன்னவங்களுக்கே தான் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து உணர்ந்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அல் கௌசர் ரொம்ப சிறிய அழகான எக்கச்சக்கமான நன்மைகளையும் எக்கச்சக்கமான உள்ளடக்கங்களையும் கொண்ட சூறாவாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா அல் கௌசர் 108வது சூறாவில் 3 ஆயத்துக்களை கொண்டது, மக்காவில் அருளப்பட்ட சூறா. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தஜ்வீத் சட்டங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌசர். இன்னா ஹம்சா கஸ்ரா, நூன் ஷத்தா இன், நூன் ஃபதா, அலிஃப் மத்து, நா 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த இடத்துல இன்னா நூனுக்கு அக்கமல் குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் மத்துக்கு அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஹம்சா. அப்போது இங்கே என்ன சட்டம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், மத்தில் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது இந்த ஹம்சா ஃபதா இருக்கிறதுனால, நம்ம இந்த சட்டம் இருக்கிறதுனால 4 இல்லைன்னா 5 ஹரக்கத் அளவுக்கு வரைக்கும் நீட்டணும். இன்னா அப்படின்னு நீட்டணும். அடுத்தது ஹம்சா ஃபதா, ஐன் சுகூன், ஆ ஆ. ஓகே, ஐன் வசத்துல் ஹல்குலேருந்து வருது, நடுத்தொண்டை. அப்போது அந்த இடத்துலேருந்து கரெக்டாக சொல்லணும். அடுத்ததான் தா ஃபதா யா சுகூன் தை. இது தா ஹெவி லெட்டர், யா சுகூனுக்கு முன்னாடி எழுத்துல ஃபதா இருக்கிறதுனால இது யாவுல் லீன், ஆ தை, ஆ தை. அடுத்தது நூன் ஃபதா அலிஃப் சகைரா, நா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஆ தை நா க, கஃப் ஃபதா லாம் சுகூன் கல்.
லாமோட இணைச்சிருவோம். அடுத்ததான் காஃப் ஃபத்ஹா வாவ் சுக்கூன் கவ், இதுவும் வந்து வாவுல் லீன் இது. அடுத்ததாக ச ஃபத்ஹா ச, ரா ஃபத்ஹா ரா. ஓகே, அப்போ அல் கௌசரா அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ வக்ஃபு பண்ண போகிறோன்னா ரா சுக்கூன் ஆக்கிடுவோம். ஓகே, ராக்கு வந்து ஃபத்ஹா எடுத்துகிட்டு சுக்கூன் ஆக்கிடுவோம். அப்போது கௌசர். அப்போ இந்த ரா வந்து தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். இது எப்படி ஓதணும்? இன்னா அஅதைனாக்கல் கௌசர். அடுத்தது ரெண்டாவது ஆயத்து. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃப ஃபத்ஹா ஃப, சாது ஃபத்ஹா சா. இந்த ஃப வந்து லைட் லெட்டர் இல்லையா, ஷஃபத்தான் எழுத்து. சாது சாது இது வந்து தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. இது ஹெவி லெட்டர். அப்போது சாது ஃபத்ஹா லாம் ஷத்தா சொல், லாம் கெஸ்ரா லி, ஃப சொல்லி ஃப சொல்லி. இதை ஷா மாதிரி உச்சரிச்சிடக்கூடாது, ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃப சொல்லி. அடுத்ததான் லாம் கெஸ்ரா லி, ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப கெஸ்ரா பி, கஃப் ஃபத்ஹா க, லி ரப்பிக. அடுத்தது வாவ் ஃபத்ஹா நூன் சுக்குன் ஒன், ஹ ஃபத்ஹா ரா சுக்குன் ஹர். அப்போது ஒன் ஹர். இது வந்து ஒன் ஹர். இந்த ஹ வந்து எப்படி சொல்லணும்? இது வந்து வசத்தல் ஹல்க்கு, காற்று நல்லா வரணும். ராசுக்குன் வந்து தஃப்ஹீமாக உச்சரிக்கணும், ஏன்னா ராசுக்குனுக்கு முன்னாடி எழுத்து ஃபத்ஹா இருக்கிறதுனால. ஒன் ஹர். அப்போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அடுத்தது இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந, இன்ன. இந்த இடத்துல அக்மல் குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் ஷீன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ஷ, ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது நூன் கெஸ்ரா நீ, ஷானி. ஹம்சா ஃபத்ஹா அ, ஷானி அ, காஃப் ஃபத்ஹா க, ஷானி அ க. இந்த ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்பசல் ஹல்குலேருந்து வருது, கீழ்த்தொண்டையிலேருந்து வருது. ஸோ அது கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹ தொம்மா ஹூ, வாவ் ஃபத்ஹா லாம் சுக்குன் வல், ஹுவல் ஹுவல். ஹம்சா ஃபத்ஹா ப சுக்குன் அப், இது கல்கலத்து சுகரா. அடுத்தது த ஃபத்ஹா த, ரா தொம்மா ரூ. இப்போது ஹுவல் அபு தரு, இதை வக்ஃபு பண்ணுறதுனால ரா தொம்மாவை சுக்குன் ஆக்கிடுவோம். அப்போது ஹுவல் அபு தர், அபு தர். இந்த ரா சுக்குனை வந்து ஹெவியாக தான் உச்சரிக்கணும், ஏன்னா ரா சுக்குனுக்கு முன்னாடி எழுத்து இப்போது ஃபத்ஹா இருக்கிறதுனால. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் இதை வந்து ஒவ்வொரு எழுத்தையும் எங்கேருந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறத கவனித்து மஹ்ரஜ் பாயிண்ட்ஸை இன்ஷா அல்லாஹ் கவனித்து ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.